தலை சுற்று வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வயசு என்னன்னு தெரில, கேட்குற ஆளுக்கு வயசு என்னன்னு தெரில. பொதுவாக வர்றது வந்து பொசிஷனல் வெட்டைகோ. பொசிஷன் மாறும்போது, படுக்கும்போதும் எழுந்திருக்கும் போதும் தலை சுற்று இருக்கும். அதுதான் ஒரு 180 பேருக்கு வர்ற தலை சுற்று. அது பேர் பினைன் பொசிஷனல் வெட்டைகோ. பொசிஷன் மாறும்போது இருக்கும். அது காதில் உள்ள அதை ஒரு என்டோ லிம்ப் பண்ணிவிட்டு காதில் உள்ள இன்னர் இயரில் உள்ள அந்த ஃப்ளூயிட் லெவலில் சில மாற்றங்கள் வர்றதுனால அந்த பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த அந்த நர்வ் எண்டிங்ஸில் சில மாற்றங்கள் அதனால் வர்றது. அப்போ அந்த லேப்ரின்த்துங்கிறது தான் இன்னர் இயரில் நமக்கு அந்த பொசிஷனை உணர்த்தக்கூடிய அப்பரேட்டஸ். அதில் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கூடிச்சுன்னா அவங்களுக்கு அந்த தலை சுற்று வரும், வாமிட்டு வரும். அது டாக்டர்கிட்ட நீங்கள் போய் அவங்க கேட்பாங்க, கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஹிஸ்ட்ரி டேக்கிங்லேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட அதை சரி பண்ணிக்கலாம். கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை மருந்து சாப்பிட்டாலே சரியாயிடும். இந்த மாதிரி வர பொசிஷனல் வெட்டைகை வந்து ரெக்கரண்டாக தான் வரும், திரும்ப திரும்ப தான் வரும். திரும்ப திரும்ப வருதுனாலே ஒன்றும் பயமில்லைன்னு அர்த்தம். அது சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் ஒன்றுமே ஒரு நாளுமே தலை சுற்று வந்ததில்லை. இப்போ ரொம்ப பயங்கர தலை சுற்று வருது, வாமிட்டு வருது அப்படின்னா சிறு மூளையில் ரத்த உறைவு வந்தாலும் வரலாம். ஒரு வயசுக்கு அப்புறம் 40-50 வயசுக்கு அப்புறம் சிறு மூளையில் ரத்த உறைவு வந்தாலும் செரிபெல்லார் இன்ஃபாக்ட், அந்த சிறு மூளை தான் அந்த பொசிஷனை பெர்சீவ் பண்ணக்கூடிய ஒரு இடம், உணர்த்தக்கூடிய ஒரு இடம். அதுலேயும் அவங்களுக்கு ரத்த உறைவு மாதிரி வந்தோன்னா பக்கவாதம் வர்றதுக்கு பதிலாக அந்த மாதிரி தலை சுற்று மட்டும் வரும். அப்படி வரலாம். ரத்த உறைவோ ரத்த கசிவோ ஏற்படலாம். அல்லது அடிக்கடி தலை சுற்று வருதுன்னா லோ சுகராக இருக்கலாம். பிபினால் தலை சுற்று வர்றது ரொம்ப ரேர். ரொம்ப ஹை பிபி சிலருக்கு 210, மேலே 210, 130 இருக்க வேண்டிய இடத்துல 210 இருக்கும், கீழே 80 இருக்க வேண்டிய இடத்துல 140 இருக்கும். இந்த மாதிரி பிபிகளில் வரலாம். அது நீங்கள் கொஞ்சம் ட்ரீட் பண்ணாமல் விட்டால் உள்ள ரத்த கசிவாயிடலாம் மூளையில். நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து அவங்க ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஈஸியாக தான் 180-90% ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 10% நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கலாம். சில மூளையில் ஏதாவது கட்டிகள் வந்தால் கூட அப்படி இருக்கலாம். நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்கிறத டாக்டர் வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் உங்கள்கிட்ட இந்த கலந்துரையாடலில் உங்களை அந்த வியாதியை கண்டுபிடிச்சி அந்த கேட்டகரியில் உள்ளே தள்ளிடுவாங்க. அதில் கொண்டு போய் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை எடுத்தால் சரியாக போகும். நீங்கள் அது ஹிஸ்ட்ரி டேக்கிங்கிலேருந்து மற்றெல்லாம் ரெலவெண்ட்டாக இன்வெஸ்டிகேஷன். அனீமியாவிலையும் வரலாம் தலை சுற்று. ரொம்ப ஹீமோகுளோபின் சிலர் 4 கிராம் 5 கிராம்னு வச்சுருப்பாங்க, 14 கிராம் இருக்க வேண்டியிருக்கு. அதனால் நிறைய காரணங்கள் இருக்குது. அதை மருத்துவரை அணுகி நீங்கள் தெளிவுபடுத்துங்க.